வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ராஜஸ்தானி செய்யக்கூடிய ராஜஸ்தானிஸும் குஜராத்தீஸும் செய்வாங்க. இந்த தால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். கோதுமை மாவை வச்சு செய்கிறது. இது சாதத்தில், சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சீக்கிரம் வெந்துடணுங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். 75 கிராம் எடுத்திருக்கேன். பருப்பு ஊற வச்சது காரணம் நல்லா மசியணும். பருப்பு முழுசாக நிற்கக்கூடாது, அதுக்காக. ரெண்டாவது ஒரே சவுண்டில் வெந்துடும். மஞ்சத்தூள் கொஞ்சம், வெந்தயம், இது நிலக்கடலை ஊற வச்சுருக்கேன். நிலக்கடலை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட நிலக்கடலை இல்லைன்னா பட்டாணியை கொதிக்க விடும்போது போடலாம். இதை இப்போ வேக வச்சுருவோம். ஒரு சவுண்டுக்கு இப்போ வைப்போம். கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதில் கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ருசிக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதில் மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரு 1/4 ஸ்பூன். இதில் ஓமம் போடுவாங்க. ஓமம் உங்களுக்கு சில பேருக்கு டேஸ்ட் பிடிக்காது. ஓமம் பிடிக்கும்னா நீங்கள் ஓமம் போட்டுக்கலாம். நான் ஓமத்துக்கு பதிலாக பெருங்காயம் போடுறேன். வார்ம் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ட்ரை ஆயிராமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சுருவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், 2 ரெட் சில்லி, பெருங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 மிளகாயும் கருவேப்பிலையும், தக்காளி பழம் 1 பழம், மஞ்சத்தூள், கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா மசியட்டும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 1 ஸ்பூனும். நம்ம உரப்புக்கு பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், வரமிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச பருப்பும் நிலக்கடலையும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பட்டாணி, நிலக்கடலை இல்லாட்டி பட்டாணி போட்டிங்கன்னா இது கொதிக்கும் போது பட்டாணி போடணும். பருப்போட வேக வச்சிங்கன்னா பட்டாணி குழஞ்சு போயிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம்.
நல்லா கொதிக்கும் போது பருப்பு ஒன்று சேர்ந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். அதில் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிருவோம். இந்த மாவை சப்பாத்தி சைஸ்க்கு தேய்ச்சிக்குவோம். இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ போடணும். கொதிக்கங்காட்டியும் போட்டிங்கன்னா அந்த ஸ்லைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கின்றோம். அதே மாதிரி ஸ்லைஸை மொத்தமாக கொட்டிடாதீங்க, ஒட்டிக்கின்றோம். ஒவ்வொன்றா போடுங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்குது. உடனே கிண்டிடாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். இது ஒட்டிக்காது. நீங்கள் ஒவ்வொன்றா போடணும். மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கின்றோம். அதே மாதிரி நல்லா பருப்பு கொதித்த பிறகு தான் போடணும். கொதி வரங்காட்டியும் போட்டிங்கன்னா ஒட்டிக்கின்றோம். இது வேகட்டும். இந்த கோதுமை மாவு வந்து வேகணும். நல்லா வெந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரமாக வேக விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாகவும் இருக்குது. இப்போ ராஜஸ்தானிஸும் குஜராத்தீஸும் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பாங்க. வெல்லம் சேர்த்தா தான் அதுக்கு நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம். நல்ல உரைப்பாகவும் இருக்குது. கடைசியாக லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். அடுப்பு அமர்த்தி இறக்கிடுவோம். இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துருவோம், புரிஞ்சுருவோம். வேக வச்சிருக்கோம். நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. பருப்புனாவே அதுக்கு நெய் தான் டேஸ்ட்டே. அதனால நெய் கொஞ்சம். ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.